ஓம் சாந்தி 28/2/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சிவ ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தி. பிறகு கீதையின் மூலம்தான் கிருஷ்ண ஜெயந்தி நிகழ்கிறது என்பதை பாரதவாசிகளுக்கு நிரூபித்து சொல்லுங்கள். கேள்வி: எந்த ஒரு தர்மத்தையும் ஸ்தாபனை செய்வதற்கான முக்கிய ஆதாரம் என்ன? தர்ம ஸ்தாபகர்கள் எந்த காரியத்தை செய்வதில்லை, அதை தந்தை செய்கிறார். பதில்: எந்த ஒரு தர்மத்தையும் ஸ்தாபனை செய்வதற்கு தூய்மையின் பலம் தேவை. அனைத்து தர்மங்களும் தூய்மையின் பலத்தினால்தான் ஸ்தாபனை ஆகியிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு தர்ம ஸ்தாபகரும் மற்றவர்களை தூய்மையாக்குவதில்லை. ஏனென்றால் எப்போது அவர்களுடைய தர்மம் ஸ்தாபனை ஆகிறதோ அப்போது மாயையின் ராஜ்யமாக இருக்கிறது. அனைவரும் தூய்மையற்றவர்களாக ஆகத்தான் வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது இது தந்தையினுடைய காரியமாகும். அவர்தான் தூய்மையாகுவதற்கான ஸ்ரீமத் கொடுக்கிறார். முரளியின் பாடல்: இந்த பாவ உலகத்தில் இருந்து அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. எதை பாவ உலகம் என்றும் எதை புண்ணிய உலகம் அல்லது தூய்மையான உலகம் என்றும் சொல்லப்படுகிறது என்பதை இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் பாவம் நிறைந்த உலகம் இந்த பாரதம்தான். மேலும் பாரதம்தான் புண்ணிய உலகமாக சொர்க்கமாக ஆகிறது. பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது, பாரதம்தான் நரகமாக ஆகிவிட்டிருக்கிறது. ஏனென்றால் காம சிதையில் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே, அதாவது சொர்க்கத்தில் யாரும் காம சிதையில் எரிவதில்லை. அங்கு காம சிதை இல்லவே இல்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? ஆதி சனாதன ஹிந்து தர்மம் இருந்தது என்று சொல்கிறார்கள். ஆதி என்றால் என்ன மற்றும் சனாதன என்றால் என்ன? ஆதி என்றால் சத்யுகம், சனாதனம் என்றால் பழமை. சத்யுகத்தில் யார் இருந்தார்கள்? லக்ஷ்மி நாராயண் இருந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த சத்யுகத்தை ஸ்தாபனை செய்தவர் பரம்பிதா பரமாத்மா ஆவார். இந்த லக்ஷ்மி நாராயணர் அவருடைய குழந்தைகள். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய குழந்தைகள் என்று புரிந்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை அவருடைய குழந்தைகள் என்று புரிந்து கொண்டிருந்தால் தந்தையை தெரிந்திருப்பார்கள் அல்லவா? ஆனால் தந்தையை தெரிந்திருக்கவே இல்லை. இவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஆதி சனாதன ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதினா என்ன, சனாதனா அப்படின்னா என்ன? ஆதி அப்படின்னா ஆதியில இருந்த சத்யுகம். அப்ப சத்யுகத்துல யார் இருந்தாங்க? லக்ஷ்மி நாராயணர் இருந்தாங்க. அந்த லக்ஷ்மி நாராயணர் யாரு? சத்யுகத்தை ஸ்தாபனை செய்தது யாரு? சத்யுகத்தை ஸ்தாபனை செய்தது பரம்பிதா பரமாத்மா. லக்ஷ்மி நாராயணர் அவருடைய குழந்தைகள். ஆனால் சத்யுகத்துல லக்ஷ்மி நாராயணருக்கு நாம் சிவபாபாவினுடைய குழந்தைகள் அப்படின்ற அந்த ஞானம் இருக்காது. அப்படி அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஒருவேளை அங்கே அவங்களுக்கு நாங்கள் பரமாத்மாவுடைய குழந்தைகள் என்ற நினைவு இருந்தது அப்படின்னா அப்போ அங்கேயும் தந்தையை தெரிஞ்சிருப்பாங்க தானே. ஆனால் சத்தியுகத்தில் தந்தையை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால பழமையான தர்மம் அப்படின்னா சங்கம யுகத்தில் பாபா வந்து, அதாவது பரம்பிதா பரமாத்மா வந்து ஸ்தாபனை செய்த தர்மம். இப்போது பாருங்கள், சிவ ஜெயந்தி வரப்போகிறது. சிவன்தான் ஞானக்கடல், அதாவது உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மா என்பதை நிரூபித்து புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி சத்யுகத்தில் நிகழும் என்று சொல்லலாம். சிவனுடைய ஜெயந்தி எப்போது நிகழ்ந்தது என்பது யாருக்கும் தெரியாது.
சிவன் நிராகார பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவர் சங்கம யுகத்தில் உலகத்தை படைத்தார். இப்போது சத்யுகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணருடைய பிறப்பிற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கம யுகத்தில்தான் கீதை பாடப்படுகிறது. அப்போ கீதை சொன்னதாக யாரை காட்டுறது? சங்கம யுகத்தில் யாரை கொண்டு வருவது? கிருஷ்ணர் வர முடியாது. தூய்மையான உலகத்தை விட்டுவிட்டு தூய்மையற்ற உலகத்திற்கு வர அவருக்கு என்ன வந்தது? மேலும் கிருஷ்ணர் இப்போது இல்லவே இல்லை. இப்போது அவர் 84வது பிறவியில் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பிராமண குல பூஷணர்கள் யார் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த விஷயத்தை புத்தியில் கொண்டு வர வேண்டும். நிராகார சிவ பரமாத்மாவை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்கள் என்னவெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் மனிதர்களுடைய வழிப்படி மனிதர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சிவ பரமாத்மா தான் ஞானத்தை கொடுக்கிறார், இரக்கம் காட்டுகிறார். ஞானம்தான் இரக்கமாகும். ஆசிரியர் இரக்கப்பட்டு கற்பிக்கிறார் என்றால் வக்கீலாகவோ இன்ஜினியராகவோ ஆகிவிடுகிறார்கள். சத்யுகத்தில் ஆசீர்வாதத்திற்கு அவசியம் இல்லை. இங்கேதான் ஆசீர்வாதம் வேணும், இங்கேதான் இறைவனுடைய கிருபை வேணும், இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே வேணும். ஞானம்தான் இறைவன் காற்ற கிருபை, ஞானம்தான் இறைவன் காற்ற இரக்கம், அதுதான் ஆசீர்வாதம். எனவே முதலில் நிராகார ஞானக்கடல் சிவனுடைய ஜெயந்தியின் மூலம் கீதா ஜெயந்தியா அல்லது சத்யுக சாகார கிருஷ்ணருடைய ஜெயந்தியின் மூலம் கீதா ஜெயந்தியா என்பதை நிரூபித்து சொல்ல வேண்டும். இதை குழந்தைகளாகிய நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இறை தூதுவர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் யாரையும் தூய்மையாக்குவதில்லை என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். துவாபர யுகத்திலிருந்து மாயையின் ராஜ்யம் இருப்பதினால் அனைவரும் தூய்மையற்றவர்களாகத்தான் ஆகிவிடுகிறார்கள். யுத்த மைதானத்தில் மேஜர்கள் கமாண்டர்களின் குழு இருக்கிறது. இங்கே மகாரதிகளை கமாண்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. பாபா படைப்பவராக இயக்குனராக இருக்கிறார். சொர்க்கத்தை படைக்கிறார், பிறகு வழி சொல்கிறார். அதாவது சிவபாபா கிரியேட்டர் அண்ட் டைரக்டர். முதல்ல கிரியேட் பண்றார், அதுக்கப்புறமா டைரக்ஷன் கொடுக்கிறேன் அப்படின்றார். நான் வழிகாட்டியாகி வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் பறப்பதற்கு தகுதியானவர்களாக ஆகுங்கள். மாயை சிறகுகளை துண்டித்து விட்டது. யோகத்தை ஈடுபடுத்துவதன் மூலம் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகிவிடும், மேலும் பறந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம்: ஞான அமிர்த தாரையின் மூலம் அனைவரையும் நோயற்றவர்களாக அல்லது சொர்க்கவாசிகளாக ஆக்கும் சேவையை செய்ய வேண்டும். மனிதர்களை தேவதைகளாக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக மாஸ்டர் இரக்கமனமுடையவராக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட்: ஞானத்தின் சிந்தனையின் மூலம் புத்திவான் ஆகி சிவஜெயந்தி அன்று, சிவஜெயந்தி தான் கீதா ஜெயந்தி, கீதா ஞானத்தின் மூலம்தான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜன்மம் நிகழ்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும். வரதானம்: தினச்சரியத்தின் ஒவ்வொரு கர்மத்திலும்
யதார்த்தம் மற்றும் யுக்தியுக்தாக நடந்து கொள்ளக்கூடிய பூஜைக்குரிய தூய்மையான ஆத்மா ஆகுங்கள். பூஜைக்குரிய தூய்மையான ஆத்மாவின் அடையாளம் அவர்களின் ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு, கர்மம் மற்றும் கனவு யதார்த்தமானதாக, அதாவது யுக்தியுக்தாக இருக்கும். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் அர்த்தம் இருக்கும். சும்மா அப்படியே எதையோ பேசிவிட்டோம், வார்த்தை வெளிப்பட்டு விட்டது, செய்துவிட்டோம், ஆகிவிட்டது என்று அப்படி இருக்காது. தூய்மையான ஆத்மா சதா முழு நாளின் ஒவ்வொரு கர்மத்திலும் யதார்த்தமாக யுக்தியுக்தாக இருப்பார். எனவே பூஜையும் கூட அவருடைய ஒவ்வொரு கர்மத்திற்கும் நடைபெறுகிறது. அதாவது முழு நாளின் தினச்சரியத்திற்கும் பூஜை நடைபெறுகிறது. எழுவதில் தொடங்கி தூங்கும் வரை விதவிதமான கர்மங்களின் தரிசனம் நடைபெறுகிறது. அதாவது பகவானுடைய ஸ்ரீமத் அல்லது நியமங்கள் அல்லது தினச்சரியாவை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் துவாபர் யுகத்தில் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பூஜை இருக்கவே இருக்கிறது. ஆனால் அந்த தினச்சரியாவுக்கு கூட பூஜை இருக்கு அப்படின்றார். நீங்கள் செய்ததுனால ஒரு பூஜைக்குரிய ஆத்மா, ஒரு பவித்திர ஆத்மா அந்த செயலை செய்ததுனால அந்த செயலுக்கும் அந்த தினச்சரியாவுக்கும் கூட முக்கியத்துவம் இருக்கு. உதாரணத்திற்கு சங்கம யுகத்தில் பாபா குழந்தைகளான பின்னாடி நம்ம அமிர்த வேளை மிஸ் பண்ணுறதில்ல. அதுதான் நம்முடைய முதல் நியமம். அதே போல் நம்ம தூங்குறோம் அப்படின்னா பாபாவை நினைக்காம அன்னைக்கு நடந்த விஷயங்கள் பாபாவுக்கு சொல்லாமே தூங்குறதில்ல. அப்படி ஒவ்வொரு செயலுக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. சாப்பிட்றோம் அப்படின்னா முதல்ல பாபாவுக்கு போக் வைக்கிறோம், அதுக்கப்புறம் பாபா நினைவில் சாப்பிட்றோம். குளிக்கிறோம் அப்படின்னா பாபா நினைவில் குளிக்கிறோம். அதனால பக்தி மார்க்கம் பாருங்கள், எல்லாமே முறைப்படி அந்த தர்சனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காலையில் தர்சனம், அமிர்த வேளையிலிருந்தே தர்சனம் ஆரம்பமாகுது. அப்படின்னா சுப்ரபாதம் பாடி எழுப்புவாங்க, சாமியை எழுப்புவாங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி திரையை க்ளோஸ் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க. அப்பப்போ சேவைக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா அங்கேயும் உற்சவ சிலைகள் இருக்கோ, உற்சவ மூர்த்தி, அந்த உற்சவ மூர்த்தியை வெளியே கொண்டு போகிறாங்க, ஊர்வலம் கொண்டு போகிறாங்க. அப்புறம் நைட்டில் பள்ளியறை பூஜை, ஸ்பெஷல் தரிசனம், அதுக்கப்புறம் தான் தூங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த தினச்சரியத்திற்கு எவ்வளோ மகிமை இருக்குன்னு இப்போ கூட நீங்கள் உங்கள் கண்களால் பார்த்துட்ருக்கீங்கன்ற மாதிரி பாபா சொல்லிட்டுருக்கிறார். ஆகையில் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் யதார்த்தமானதாக யுக்தியுக்தானதாக இருக்கணும். ஸ்லோகன்: சூரிய வம்சத்தினர் ஆக வேண்டும் என்றால் சதா வெற்றியின் மற்றும் ஒரே சீரான நிலையின் மனநிலை உருவாக்குங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிக்கை: தேவதைகளுடைய சித்திரங்களை என்ன உருவாக்குகிறார்களோ அவர்களின் முகத்தில் சரளத்தன்மையை அவசியம் காட்டுகிறார்கள். அவர்களின் முகத் தோற்றத்தில் என்ன சரளத்தன்மை காட்டப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் கள்ளங்கவடமற்ற தன்மை என்கிறீர்கள். யார் எவ்வளவு சகஜ முயற்சியாளராக இருப்பாரோ அவர் மனதிலும் சரளத்தன்மையுடன், சொல்லிலும் சரளத்தன்மையுடன், கர்மத்திலும் கூட சரளத்தன்மையுடன் இருப்பார். இந்த சரளத்தன்மை என்ற குணம்தான் இனிமை தன்மைக்கு ஆதாரமாகும். இதனால்தான் பாப் தாதாவை வெளிப்படுத்த முடியும். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும்
தானே பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே